ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ. ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் இது வந்து உகாதிக்கு முன்னாடி நாள். ஸோ உகாதி வந்து ஆக்சுவலி சண்டே வந்துச்சு. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே விளாக் தான் இது. கண்டிப்பா ஷார்ட்ஸில பார்த்துருப்பீங்க. இந்த செடியெல்லாம் இன்னும் எவ்வளோ வச்சிருக்கோம் அப்படின்னு. இது ஒரு குட்டி கார்டன் மாடி மேல வச்சிருக்கோம். அண்ட் ரொம்ப நல்லாவே செடியெல்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்கு. அண்ட் இது ஃபுல் கிரெடிட்ஸ் எங்க அம்மாக்கு தான் போகும். ஏன்னா அவங்க மட்டும் தான் இது ஃபுல்லாவே மெயின்டெயின் பண்றாங்க. அண்ட் எப்போ மாடிக்கு போனாலும் ரொம்ப க்ரீனரியா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அந்த செடியிலருந்து நெறைய தக்காளி, நெறைய பூ எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் தானே உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. ரொம்ப ஹாப்பினஸ் குடுக்கும். இந்த ஆக்சுவலி இந்த குட்டி குட்டி செடிங்கள்லாம் ஸ்டார்ட்டிங் ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே அம்மா தான் பண்ணாங்க. ஸோ ஈவினிங் டைம் ஆனா மாடிக்கு போய் இந்த மாரி குட்டி குட்டியா டொமேட்டோஸ் பூவெல்லாம் பறிப்போம். அண்ட் பூவுமே அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் வீட்ல இருக்கவங்க வைக்கிறதுக்கு அளவுக்காச்சும் பூ நல்லா வருது. ஸோ ரொம்பவே ஹாப்பினஸ்ஸா இருக்கு. அண்ட் இந்த ரீல் வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே போச்சு ஷார்ட்ஸ்ல. ஸோ அதுவுமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இது கண்டிப்பா ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா அடுத்த செட் ஆஃப் செடிங்கலாம் வைக்க போறோம். ஸோ அதில வந்து நான் ஃபுல் வீடியோ கம்ப்ளீட்டா ஷூட் பண்ணி வைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாருக்காச்சும் இன்கேஸ் இந்த மாரி குட்டி கார்டன் செட்டப் மாடியில வைக்கணும் அப்டின்னா. ரொம்பலாம் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த மாரி நீங்களும் வச்சுக்கோங்க. ஈவினிங் டைம்ல போய் சும்மா செடியெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வர மாரி இருக்கும். அண்ட் மெயின்டெனன்ஸுமே ரொம்ப கம்மி தான். பெரிய மெயின்டெனன்ஸ் ரொம்ப செலவு பண்ணி பண்ணணும் அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. ఎక్కపో ఒక అన్ని ఎల్లో కలర్ సామాన్ ఒక అన్ని వైట్ కలర్ సామాన్ కనకాంబరాలు ఏసేసిదా? கண்டிப்பா இத வச்சு ஒரு வாரத்துக்கு சமைச்சிடவே முடியும். மார்க்கெட் போலாம். மார்க்கெட் போகாம சமைக்க முடியும் அப்டின்லாம் கிடையாது. பட் அதுலருந்து வர குட்டி குட்டி ஹாப்பினஸ் வந்து நெஜமாவே நல்லாயிருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் நல்லாயிருக்கும். அண்ட் அந்த ஃப்ளவர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கட்டி நம்ம வைக்கும்போது அதுவுமே நல்லாயிருக்கும். அண்ட் ஈவினிங் போல ஃப்ரெஷ் ஆயிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டே உகாதிக்கு. ஸோ ரொம்ப நீட்டா இருக்கும். காலையில எந்திரிச்சு பிரசாதம் மட்டும் செஞ்சுட்டு விளக்கேத்தி வைக்கலாம் அப்படின்ட்டு முன்னாடி நாளே நாங்க கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். பூஜை ரூம் எல்லாமே சுத்தப்படுத்திட்டு இருந்தோம். சைட் பை சைட்ல நெறைய பாட்டெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அது என்ன பாட்டுன்னுலாம் தெரிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கன்னடா பாட்டு, நெக்ஸ்ட் தமிழ் பாட்டு, மறப்பதில்லை நெஞ்சு நெஞ்சு அந்த பாட்டெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அத பார்த்துட்டு அப்படியே பொறுமையா நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அம்மா ஒரு பக்கம் எல்லாமே வாஷ் பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நான் வந்து தொடச்சு எல்லாம் நீட்டா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு. பாட்டு வந்து ஆக்சுவலி நான் தான் ஸ்பீட்ல போட்டேன். ஏன்னா காப்பிரைட்ஸ் வரும் அப்படின்றதுனால. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அது என்ன சாங்குன்னு கண்டிப்பா கிளியரா கேட்டுருக்கும். ஸோ பாட்டு கேட்டுட்டே எல்லா குட்டி குட்டியான எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டா, அடுத்த நாளைக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு தான் நெனச்சேன். அம்மாவும் நானும் பண்ணிட்டுருந்தோம். ஆனா அது முடிச்சதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு 10:30, 10:45 மருதாணி கொஞ்சம் இருந்துச்சு. எனக்கு மருதாணினா ரொம்ப பிடிக்கும். அது ஃபெஸ்டிவல் டைம்ல மருதாணி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஒரு ஹாப்பினஸ் குடுக்கும். ஸோ மருதாணிய வச்சு அரைச்சிட்டுருந்தேன். அரைச்சு முடிச்சோனே கொஞ்ச நேரம் கையில வச்சிருந்தேன். கொஞ்சம் தண்ணியா அரைச்சுட்டேன். அதனால கொஞ்சம் நல்லா கொல கொலன்னு ஆயிருச்சு. அண்ட் மாங்காய் இது யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மாங்காவ திருப்பி போட்டு உப்பு, பச்சை மிளகாலாம் போட்டு அடிச்சு சாப்பிட்டோன்னா சூப்பரா இருக்கும். அது ரொம்பவே நல்லா டேஸ்ட் குடுக்கும். ஸோ ஒரு பக்கம் மருதாணி, இன்னொரு பக்கம் மாங்கா சாப்பிட்டு ஒரு 11:30 அப்படி ஆயிடுச்சு. அண்ட் அப்பாவுமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருந்தாங்க. நீங்க எதுக்கு ஹை ப்ரிஃபரன்ஸ் குடுப்பீங்கன்னு சொல்லுங்க. மருதாணிக்கா, இல்ல அரைச்சா வச்ச மருதாணிக்கா, இல்ல கோன்க்கா அப்படின்னு. ஸோ எனக்கு 2மே பிடிக்கும் பேசிக்காவே. ஏன்னா கை வந்து என்னோட ரொம்ப குட்டி அண்ட் ரொம்ப ஒரு மாரி பிரைட்டா இருக்கும். அதனால என் கைக்கு எது வச்சாலுமே நல்லா சூட் ஆயிரும். என் கை எனக்கே ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி மருதாணி வைக்கிற டைம்லலாம். அண்ட் நைட்டே நான் வாஷ் பண்ணிட்டேன்னா மறுபடியும் மூஞ்சிலாம் ஆயிடுச்சுன்னா, இந்த ஒரு ஃபேமஸ் ரீல்ஸ் போயிட்டுருக்குல்ல மெஹந்தி வச்சு மூஞ்சியெல்லாம் கலர் ஆயிடும் அப்படின்ட்டு. அந்த மாரிலாம் ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா, அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு நைட்டே அழிச்சுட்டு, அப்புறம் எல்லாரும் தூங்க போயிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் உகாதி. ஸோ எங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் இயர் ஸ்டார்ட்டிங்கில லைக் சங்கராந்திக்கு அப்புறம் உகாதி வருது. ஸோ உகாதி வந்து கொஞ்சம் நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் ஆக்சுவலி நான் வந்து சாரீ கட்டுற பிளான் தான். நானும் அம்மா சேம் சாரீ வச்சிருந்தோம். அண்ட் அப்பா, அண்ணாவும் சேம் கலர்.
பட் அது கட்டல அன்னைக்கு. அண்ணா வெளில போயிட்டாங்க. அப்புறம் அப்படியே ரொம்ப டயர்டா இருந்துச்சு எனக்குமே அப்படின்ட்டு நானும் கட்டல. ஸோ ரெடி ஆயிட்டு, அப்புறம் காலையில கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டியான வேலையெல்லாம் நானு, அப்பா, அம்மா எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டுருந்தோம். அண்ட் ஆக்சுவலி நெறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. வாட்ஸ்அப்லேயே அந்த ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்க ஷார்ட்ஸில வேணா செக் பண்ணி பாருங்க. அந்த சாங் எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் நான் அத வந்து எடிட் பண்ணி போட்டதுமே எனக்கே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ அத நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அது உகாதி ஸ்பெஷலா நான் போட்டிருந்தேன். அண்ட் அப்பா வந்து கிட்ட ஏரியால ஒரு கோவில் இருக்கும். ஸோ விநாயகர் கோவில். அங்க போய் பூஜை பண்ண போயிருந்தாங்க எல்லாருமே. அதுக்குள்ள நாங்க வீட்ல இருக்க எல்லா குட்டி குட்டியான வேலைங்கள்லாம் முடிச்சு வச்சிரலாம் அப்டின்ட்டு, அம்மா பூ கட்டிட்டு இருந்தாங்க. நான் வந்து இலையெல்லாம் தனியா எடுத்து வச்சுட்டுருந்தேன். ஸோ பேசிட்டு அப்படியே எல்லாமே ரெடி பண்ணிட்டுருந்தோம் சைட் பை சைடா. அண்ணா வந்து பெருசா தல வாரல. எனக்கு வந்து இந்த நேச்சுரல் லுக் எதுவுமே போடல ஃபேஸ்க்குமே. சீரமும், மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் போட்டேன். எந்த விதமான மேக்கப்பும் போடல. ஸோ இந்த மாரி ஒரு நேச்சுரல் லுக் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டேன். ஃபோட்டோஸ் எடுப்போம் தெரியும். பட் எனக்கு அந்த நேச்சுரலா வேணும் அந்த ஃபோட்டோஸ் அப்படின்றதுக்காக தான் நான் பெருசா எதுவும் போடல ஃபேஸுக்கும். எனக்கு எப்பவுமே ஒரு ஃபெஸ்டிவல் டே, கம்பெனிக்கு போறதா இருந்தாலும் சரி, பொட்டுக்கு மேல எனக்கு விபூதி, குங்குமம், சந்தனம் இந்த மாரி ஏதாச்சும் வைக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். கம்பெனிலேயே எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் தான் குங்குமம் வச்சுட்டு போவேன்னு நெனைக்கிறேன். எனக்கு அந்த என்னோட ஃபேஸ் கட் குங்குமம் வச்சா ரொம்ப அழகா இருக்கும். அப்படி எனக்கு தோணிட்டே இருக்கும். விபூதி, இல்ல சந்தனம் ஏதோ ஒண்ணு. அது ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கே சம்டைம்ஸ் தோணும். நம்ம வொர்க் பண்ற இடம் அப்படி ஏன்னா நம்ம குங்குமம் வச்சுட்டு போறோம். நான் இந்த மாரி நோட்டீஸ் பண்ணதே இல்ல. யாரும் குங்குமம் வச்சுட்டு வர அளவுக்குலாம். குங்குமம்னு இல்ல எதுவுமே வச்சுட்டு வர மாட்டாங்க மோஸ்ட்டா. ஸோ நான் வைக்கும்போது எனக்கே ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கும். என்ன நம்ம மட்டும் இப்படி வச்சுட்டு போறோமே அப்படின்னு. அது வைக்காம போனா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸே இல்லாத மாரி இருக்கும். என் ஃபேஸ் எனக்கே டல்லான மாரி இருக்கும். ஸோ ரொம்ப கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணிருவேன். ஸோ அதுலேருந்து நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஓகே பரவால்ல. அது ஒண்ணு வைக்கிறதுனால எனக்கு எதுவும் ஆயிற போறது கிடையாது அப்படின்ட்டு, எனக்கு என்ன வைக்கணும்னு தோணுதோ நான் வச்சுட்டு தான் போவேன். பொட்டு வச்சுட்டு குங்குமம், விபூதி, இல்ல சந்தனம் என்னவா இருந்தாலும் நான் வச்சுட்டு தான் போவேன். எனக்கு அது ஒரு மாரி எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கிற மாரி இருக்கு. பட் அது வைக்கிறதுனால பவர் அப்படின்னு கிடையாது. அது ஒரு மாரி கான்ஃபிடன்ஸ் இருக்கு. என்ன பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாரி எனக்கே தோணுது. ஸோ, அதனாலயே பழகிருச்சு. கொஞ்ச நாள் நான் எதுவுமே வைக்காம போயிட்டுருந்தேன். எனக்கு அப்போலாம் ஒரு மாரி எனக்கே ஒரு மாரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். என்னது இது அப்படின்ட்டு. ஸோ, ஒரு வாட்டி ஃபேஸ் பார்க்கும்போது ஏதோ மிஸ் ஆகுதே அப்படின்னு தோணும். ஸோ, அத வச்சதுக்கப்புறம் எனக்கு ஓகே. இப்போ ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கிடைக்குது அப்படின்ற மாரி எனக்கு ஒரு மாரி ஃபீல் ஆகும். உங்களுக்கும் அந்த மாரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க தாட்ஸுமே அதே தான் இருக்கா அப்படின்னு. அது வச்சா தான் கரெக்ட்டு அப்படின்றது என் பாயிண்ட் கிடையாது. பட் அது எனக்கு கான்ஃபிடன்ஸ் குடுக்குது அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். வைக்கலனாலும் அது ஓகே தான். அது ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ், ஒருத்தரோட கான்ஃபிடன்ஸ் அது. ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. அது அண்ட் இன்னொரு சைடு வந்து நானு, அப்பா எல்லாம் பூ வச்சுட்டுருந்தோம் சாமிக்கு எல்லாமே. அண்ட் அம்மா இன்னொரு சைடு ஸ்வீட் செஞ்சுட்டுருந்தாங்க. அப்புறம் வாசலுக்கு பூ வைக்கிறது, அப்புறம் மாங்காய் எல்லாம் தோரணம் கட்டுறது. ஸோ இதெல்லாம் நானும், அப்பாவும் பண்ணிட்டுருந்தோம். அது எல்லா இயருமே இது நான் பண்ணுவேன். லாஸ்ட் இயருமே இன்ஸ்டால போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த இயருமே நான் வந்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா இயருமே ஒரு மேண்டேட்டரி ப்ராசஸ். அண்ட் எல்லாருமே உகாதிக்கு நல்லா நல்லெண்ணெய்லாம் வச்சு தலைக்கு வச்சு ஃப்ரெஷ்ஷா குளிப்பாங்க. ஸோ எல்லாரும் நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியா அந்த ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு. எப்படி நம்ம நியூ இயர் கொண்டாடுவோமோ, அதே மாரி தான் இது வந்து உகாதியா நம்ம கொண்டாடுவோம். ஸோ எல்லா தெலுங்கு, தமிழ் பீப்பிள்லாம் வந்து உகாதின்றத செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் அப்கமிங் வீக் வந்து நம்மளுக்கு தமிழ் வருஷ பிறப்பு வருது. ஸோ அது அப்புறம் விஷு நெறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது. அண்ட் குட் ஃப்ரைடே இந்த மாரி நெறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது. அண்ட் எஸ் பார்க்கலாம் எப்படி போகுது எல்லா ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்ட்டு. ஹேப்பியா இருக்கணும். எல்லாருக்கும் அந்த மாரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்றேன். அண்ட் எனி ஒபோட் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா சொல்லுங்க கண்டிப்பா. ஏன்னா எங்க அம்மா செய்ற ஒபோட்டுக்கு நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ நாங்க கிட்டத்தட்ட எங்க அம்மா பண்ணிட்டே இருக்காங்க. நான் 5, 6 ட்ரிப் பண்ணிட்டே இருக்காங்க. அது வந்து ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா செய்றது. இன்ஃபேக்ட் எனக்கும் சேர்த்து தான். அண்ட் அதிலேயே வந்து அந்த பருப்பு எடுத்து ஒரு ரசம் செய்வாங்க. அதுவுமே சூப்பரா இருக்கும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த வாட்டி கண்டிப்பா அவங்களுக்குமே நான் குடுத்தேன். பட் சில பேருக்கு குடுக்க முடிஞ்சது, சில பேருக்கு குடுக்க முடியல. அண்ட் உகாதி அன்னைக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. வேப்பிலைய சாப்பிடுவோம். வேப்பிலையும், ஜாகரியும் சாப்பிடுவோம். அதாவது இந்த கசப்பானது எல்லாமே நம்மள விட்டு விலகி போயிறணும். ரொம்ப ஸ்வீட்டானதெல்லாம் எல்லாம் நம்ப கைக்கூடி வரணும். அந்த மாரி ஒரு இன்டென்ஷன்ல அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் மாங்கால ஒரு மாரி பச்சடி மாரி செய்வாங்க அது. அப்புறம் ஒப்பட்டு இந்த மாரி நெறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ரெப்ரசன்டேஷன் என்னன்னா, நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு ஒரு மாரி புது ஸ்டார்ட்டா இருக்கணும். ஒரு நியூ இயர் புதுசா எல்லாமே இருக்கணும். எல்லாருக்கும் எல்லாமே நல்லது நடக்கணும். ஸோ அந்த மாரி ஒரு இன்டென்ஷன் தான் எல்லாமே. எல்லா ஃபெஸ்டிவலுக்கான இன்டென்ஷனுமே அதே தான் இருக்கும். அண்ட் கடவுள வேண்டிப்போம். இந்த மாரி எல்லாமே நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்குமே அப்படின்றது ஒரு தாட் தான் எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும். அண்ட் எஸ் இது ஆக்சுவலி உகாதி முடிஞ்சு 1 வாரத்துக்கு அப்புறம் நான் போஸ்ட் பண்றேன். ஆனா குட்டி குட்டியா ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டுருந்தேன். ஆக்சுவலி இன்னைக்கு சண்டே நைட் ஒரு 11 மணி ஆயிட்டுருக்கு. 10:30 to 10:40 அந்த டைம் இது. ஸோ இப்போ தான் எனக்கு டைம் கிடைச்சது வாய்ஸ் ஓவர் குடுக்க. எடிட்டிங் கூட பண்ணிடலாம். ஏன்னா நான் பெரிய எடிட்டிங் பண்றதில்ல. லேப்டாப் எடுத்து அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. ஸோ ஃபோன்லேயே எடிட்டிங் பண்ணிடலாம். பட் வாய்ஸ் ஓவருக்கு கரெக்ட்டான டைம் வரணும். கரெக்ட்டான
அந்த சிச்சுவேஷன் அமையணும். நம்மளுக்கும் அந்த மைண்ட் கரெக்ட்டா இருக்கணும். ஸோ, அதனாலேயே எனக்கு மேக்ஸிமம் எல்லா வீடியோஸும் டிலே ஆகுது. இப்போ ஷார்ப்பா 10:27 ஆகுது. ஆல்மோஸ்ட் 10:30 கிட்ட. பட் இப்போ நான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் குடுத்தா தான் நாளைக்கு வந்து என்னால போஸ்ட் பண்ண முடியும். நாளைக்கும் விட்டேன்னா மறுபடியும் அடுத்த வாரம் ஃபுல்லா ஆஃபீஸ் போயிருவேன். ஸோ, அதுக்கப்புறம் அப்படியே டிலே ஆயிட்டே போயிரும். 2, 3 வீக்ஸ் கழிச்சு போட்டா அது நல்லா இருக்காது. இன்னும் ஹைதராபாத் வீடியோஸு ரொம்ப பெண்டிங்கில இருக்கு. ஸோ, இதெல்லாம் யோசிக்கும்போது சீக்கிரம் போடணும். எனக்கு என்னன்னா, நான் போட்டுறணும். என்னோட சைட்லேருந்து பெஸ்ட்டு குடுத்துறணும். அது எப்படி போகுதுன்றது என் கையில இல்ல. ஸோ, அது எனக்கு எப்பவுமே இருந்துட்டுருக்கும். அது ஆனா எனக்கு டைமே சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் எல்லா வீடியோஸுமே டிலே ஆகுது. அவ்ளோ பிஸியான பெர்சனா நீன்னு கேட்டா அப்படி கிடையாது. பட் எனக்கு ட்ராவலிங் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ட்ராவல் பண்ணிட்டு வந்தா நம்மளுக்கு தூங்கணும்னு தான் தோணுது. காலையில 2 ஹார்ஸ், சாயந்தரம் 2 ஹார்ஸ். இந்த மாரி ட்ராவலிங்க்கே எனக்கு அதிக டைம் போறதுனால, வந்த உடனே சாப்பிட்டு 10:30, 10:45க்குள்ள தூங்கிரணும். அப்படிதான் இருக்கு. ஏன்னா, அடுத்த நாள் காலையில நம்ம 7 மணிக்கு எந்திரிக்கணுன்றதுனால, இந்த டயர்ட் ஆகுது தவிர, ரொம்ப வேலை பண்றேன் அப்படின்ற அவ்ளோ சீன்லாம் கிடையாது. அதுவும் கண்டிப்பா பெங்களூர், சென்னையில இருக்கவங்களுக்குலாம் தெரியும். டிராஃபிக் எவ்ளோ பீக்ல இருக்கும் ஈவினிங் டைம்ல அப்படின்னு. ஸோ, அந்த டிராஃபிக்ல இருந்து நம்ம வெளில வரதுக்கே தலைவலியே வந்துரும். கண்டிப்பா நீங்க எல்லாருமே இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் போற யாரா இருந்தாலுமே இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ, இப்படிதான் போச்சு எல்லாமே. చెల్లదండ చలా నేతి నేను తింటున్నా ఇప్పుడైనా తింటున్నా Even if you brush daily, germs that are left behind can cause that helps remove 99.9% germs and protection against millennials. Complete your routine with a loudness. அண்ட் உங்களுக்கும் இப்படி தான் உகாதி போயிருக்கும்னு நம்புறேன். ஸோ, எல்லாருக்குமே எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் கிடைச்சு, எல்லா பாசிட்டிவிட்டியோட ஹாப்பியா இருங்க. ஸோ, இவ்வளோ நேரம் பொறுமையா என் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ, இது ஆக்சுவலி எண்ட் ஆஃப் த வீடியோ வரப்போகுது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்ச நேரம் தூங்கி முடிச்சுட்டு வெளியிலலாம் கொஞ்சம் போயிருந்தோம். அண்ட் ஈவினிங் போல் கோவிலுக்கு போயிருந்தோம். மேண்டேட்ரி ஃபெஸ்டிவல்னால் எல்லோரும் கோவிலுக்கு போவோம்ல. ஸோ, நானும் அப்பா, அம்மா எல்லாருமே கோவிலுக்கு போயிருந்தோம். அண்ட் ஃபோட்டோஸ்லாம் நிறையா அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ, அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையா இவ்வளோ தூரம் வாட்ச் பண்ணதுக்கு. ஸோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.